இலங்கையில் நடக்கிற போதைப்பொருள் கடத்தல், பாதாள நடவடிக்கைகள், படுகொலைகள் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்படுற எத்தனையோ சந்தேக நபர்கள் இலங்கையிலிருந்து தப்பி போறதும், வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்படுறதும் சாதாரணமானது, வழக்கமானது. ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டு சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவாங்க. ஆனால் ஒரு சில சந்தேக நபர்களினுடைய கைது இலங்கைக்கு அவர்கள் கூட்டி வரப்படுற செய்தின்றது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு தலைவர், அரசு தலைவர் இலங்கைக்கு விஜயம் செய்கிற மாதிரி அண்டே நாள் முழுக்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஊடகங்களில் அதே செய்தி திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். கட்டுநாயக்க விமான நிலையம் மிகப்பெரிய ஒரு பரபரப்போட இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கும். பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட கொலை குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற மாக்காந்துரை மதூஷியினுடைய குழுவை சேர்ந்தவர் சொல்லி சந்தேகிக்கப்படுற லொக்குபெட்டி பெலரூஸ்ல கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு பரபரப்பை நீங்க பெரும்பாலும் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லொக்குபெட்டியினுடைய பின்னணி சம்பந்தமா தேடி பார்க்கிற நேரத்தில் பல அதிர்ச்சியான தகவல்களை பார்க்க முடிஞ்சது. கிளப் வசந்த படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணத்தையும் அவர் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த விசாரணைகள்ல முதல் தடவையா வாக்கு மூலமா பல தகவல்களை சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2017 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி பிலியந்தல நகரத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. எல்டோ ரக கார்ல இருந்த சில நபர்கள் இலக்கு வச்சு போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தினதா ஆரம்பத்தில் தகவல்கள் வெளிவந்திருந்தது. 11 வயதான சிறுமியினுடைய உயிர் காவு கொள்ளப்படுது. ஒரு போலீஸ் அதிகாரி இந்த துப்பாக்கிச்சூட்டில் சுட்டு படுகொலை செய்யப்படுறாரு. 5 நபர்கள் மேலதிகமாக இதில் காயமடைஞ்சு படுகாயமடைஞ்சு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. மாக்காந்துரை மதூஷியினுடைய குழுவை சேர்ந்தவர்கள் தான் 2017 மே மாதம் 9ஆம் தேதி பிலியந்தல நகரத்தில் அந்த காரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். வெளிநாடுகளில் இருந்து கொண்டு, துபாய், பெலரூஸ் மாதிரியான நாடுகளில் இருந்து கொண்டு இந்த சம்பவம் வழிநடத்தப்பட்டது என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இதையும் தாண்டி தெரிய வந்த இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. இலங்கையினுடைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பொறுப்பதிகாரியா இருந்த நியோமால் ரங்கஜீவ அந்த காருக்குள்ள இருக்கிறார். மாறு வேஷத்துல போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யறதுக்காக போதைப்பொருளை வாங்குற நபர் மாதிரி வேஷமிட்டு அவர் போயிருந்தார். அவர் அந்த காருக்குள்ள இருக்கிறார்ன்ற தகவல் ஏற்கனவே சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த திட்டம் தீட்டப்பட்டு அவரை படுகொலை செய்யறதுக்காக அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. ஆனா அதிர்ஷ்டவசமா அவர் உயிர் தப்பி இருந்தார். எப்படியா இருந்தாலும் அவரோட சேர்த்து இன்னும் 4 போலீஸ் அதிகாரிகளும் படுகாயம் அடைஞ்சு சிகிச்சை பெற்று வந்தாங்க. 2 பேர் இதுல உயிரிழக்கிறாங்க. ஒரு சாதாரண சிறுமி, இன்னும் ஒன்று போலீஸ் அதிகாரி. இந்த துப்பாக்கிச்சூடை நடத்துறதுக்கு பல நபர்களை உதவி செய்தாங்க என்றதும் விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. அந்த மாதிரி ஒரு நபருடைய பேர் அந்த காலகட்டத்தில் பரபரப்பா பேசப்படுது, நவாஸ் என்றது. வெள்ளம்பெட்டியிலையும் வெள்ளவத்திலையும் 2 சந்தர்ப்பங்கள்ல நவாஸ் என்று சொல்லப்படுற ஒரு நபர் கைது செய்யப்படுறார். போதைப்பொருள், பெருந்தொகையான போதைப்பொருளோட கைது செய்யப்பட்டு அவர் தடுத்து வைக்கப்பட்டு விளக்கமறியல் இருந்து அவருக்கு பிறகு பிணை கிடைக்குது. இந்த நவாஸ் என்று சொல்லப்படுற நபர் பிணையில வெளிவந்ததுக்கு பிறகு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய அதிகாரிகளோட நெருக்கமான தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அதிகமா மாக்காந்துரை மதூஷியினுடைய போதைப் பொருள் இந்த வழியா தான் கடத்தப்பட்டது. இந்த இடத்துக்கு போனா இந்த நபர்களை பிடிக்க முடியும், இத்தனை கிலோகிராம் போதைப் பொருள் இந்த திகதியில வருது என்ற தகவல் எல்லாம் நவாஸ் என்று சொல்லப்படுற நபர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு தொடர்ச்சியா 6 மாதங்களுக்கு அதிகமா கொடுத்து கொண்டிருக்கிறார். போலீஸுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுது. நவாஸ் கொடுத்த இன்னும் ஒரு தகவல் தான் 2017 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி பிலியந்தல நகரத்திலேயும் இதே மாதிரியான ஒரு போதைப்பொருள் கடத்தல் நடக்க இருக்கு. மாக்காந்துரை மதூஷியினுடைய போதைப்பொருள் தான் துபாயிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டு பல இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுறதுக்கான செயற்பாடு முன்னெடுக்கப்படுது. இந்த நபரை கைது செய்தா மாக்காந்துரை மதூஷ் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் சம்பந்தமான தகவல்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவலை நவாஸ் என்றவர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு சொல்றார். அந்த அதிகாரிகளும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பொறுப்பதிகாரியா இருந்த நியோமால் ரங்கஜீவோவுக்கு இந்த தகவலை கொடுக்கிறாங்க. அவர் ஒரு சிறந்த நேர்மையான அதிகாரின்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் பாராட்டப்பட்டவர். வேற சில குற்றச்சாட்டுகளை அதுக்கு பிறகு எதிர்நோக்கி இருந்தாலும் நீதிமன்றத்தால் அவர் நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருந்தார். குறிப்பா வெளிக்கடையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம், சிறை கைதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அவருக்கும் அதுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லியும் நியோமால் ரங்கஜீவ பிறகு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். நிரபராதின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருந்தது. நியோமால் ரங்கஜீவ தன்னுடைய வாழ்நாளை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டு கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு அதுக்கான ஆதாரங்களை திரட்டி கொடுத்தார் என்று சொல்லியும் பல சந்தர்ப்பங்களில் பாராட்டப்பட்டிருக்கிறார். அதை பற்றின செய்திகளையும் இதை பற்றி தேடி வாசிக்கிற நேரத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான ஒரு அதிகாரி தான் நியோமால் ரங்கஜீவ. அவர் சொல்றாரு, நானே இதுல நேரடியா களமிறங்குறேன், அங்க போய் அந்த போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்களை நானே கைது செய்து ஆதாரங்களை திரட்டி இந்த நபர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியும், இந்த காருக்குள்ள நான் இருக்கிறேன் சொல்லி அவர் நேரடியா களமிறங்குறார். ஆனா இந்த திட்டம் நவாஸ் என்ற நபரால ஏற்கனவே மறைமுகமா ரகசியமான முறையில் தீட்டப்பட்டது. போலீஸுக்கு 6
6 மாதங்களுக்கும் அதிகமா தகவல் கொடுக்கிற மாதிரி கொடுத்து சில நபர்களை காட்டி கொடுக்கிற மாதிரி காட்டி கொடுத்தது நியோமால் ரங்கஜீவவை இலக்கு வைக்கிறதுக்காக என்றதும் பிறகு நடந்த விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. மாக்கந்துரை மதுஷிக்கும் இதை பற்றின தகவல்கள்ல அடிக்கடி நவாஸ் என்ற நபரால சொல்லப்படுது. அதே மாதிரி போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கும் நவாஸ் தகவல் கொடுக்கிற மாதிரி 6 மாதங்களுக்கும் அதிகமா தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் சொல்ற தகவல்களின் அடிப்படையில் சில நபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்க. பெருந்தொகையான போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது. அப்ப இந்த தகவலை நம்பிக்கொண்டு 2017ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நியோமால் ரங்கஜீவவும் தன்னுடைய குழுவை கூட்டிக் கொண்டு அங்க போறார். ஆனா அங்க எதிர்பாராத சம்பவம் நடக்குது. நியோமால் ரங்கஜீவ இலக்கு வைக்கப்படுறார். அப்படியா இருந்தாலும் அவர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருந்தார். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின நபர் ஆமி அசித்த என்று சொல்லப்படுற நபர். ஆமி அசித்தவும் நவாஸ் என்று சொல்லப்படுற இந்த தகவலை கொடுத்ததா நம்பப்படுற நபரும் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு பிறகு இந்தியாவுக்கு படகு மூலமா தப்பி ஓடுறாங்க. ஆனா இந்த துப்பாக்கிச்சூட்டுக்காக துப்பாக்கிதாரி ஆமி அசித்தவ மோட்டார் பைக்ல ஏற்றி போன நபர் தான் இந்த லோக்குபேட்டி. இப்ப பெலரோஸ்ல கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற நபர். இவரும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு படகு மூலமா தப்பி ஓடி இருக்கிறார் என்ற தகவல் பேசப்பட்டிருந்தாலும் கூட சில நாட்களுக்கு பிறகு போலீசால அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அப்ப அவர் சொன்னார், போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் நியோமால் ரங்கஜீவ் என்ற உயர் அதிகாரி இலக்கு வச்சுதான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி எனக்கு எந்த விதமான தகவலும் தெரியாது. மாக்காந்துரை மதுஷ் துபாயில இருந்து கொண்டு என்ன வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டு ஒரு நபர் வருவார், அவரை சில இடங்களுக்கு கூட்டி போக வேண்டி இருக்கும்னு சொல்லி எனக்கு தகவலை சொன்னார். மோட்டார் பைக் இன்னொரு நபரால கொண்டு வந்து தரப்படும் சொல்லியும் எனக்கு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி மோட்டார் பைக்கும் எனக்கு கொண்டு வந்து தரப்பட்டது. இன்னும் சில நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு துப்பாக்கியோட ஒரு நபர் வந்தார். அவர்தான் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தின ஆமி அசித்த என்று சொல்லப்படுற நபர். இவங்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய பிலியந்தல நகரத்தில் கொண்டு போய் நான் இறக்கிவிட்டேன். எனக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி லோக்குபேட்டி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு பிணை கிடைக்குது. இதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு எப்படி தப்பி ஓடினார் என்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது. இன்றைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் இதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அவருக்கு உதவி செய்த நபர்கள் யாருன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம் சொல்லியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்தார். இந்த லோக்குபேட்டி என்று சொல்லப்படுற நபர் 2 வருஷங்கள் ராணுவத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முதல் அப்படியா இருந்தால் 2016ஆம் ஆண்டுல தான் அவர் ராணுவத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். இதை பார்க்குற நேரத்தில் மாக்காந்துரை மதுஷினுடைய குழுவோட சேர்ந்து இவர் செயற்பட்டிருக்கிறார் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்த ஒரு தகவல். ராணுவத்தில் போய் இவர் தன்னை சேர்த்து கொண்டது அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்றதுக்காகவா இல்லாட்டி ராணுவத்தில் ஏற்கனவே சேர்ந்து வெளியேறினதுக்கு பிறகு தான் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டாரா என்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல் இதுவரைக்கும் தெரியாது. ஆனா ராணுவத்திலிருந்து பயிற்சி பெற்ற ஒரு நபர் தான் இந்த லோக்குபேட்டி என்று சொல்லப்படுறவர். எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் போன வருஷம் ஜூலை 8ஆம் தேதி சுரேந்திர வசந்த பெரிரான் சொல்லப்படுற கிளப் வசந்த ஒரு டட்டு நிறுவனத்தினுடைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நேரம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். கிளப் வசந்தவோடு சேர்த்து பாடகி சுஜிவாவினுடைய கணவரும் அந்த துப்பாக்கி சூட்டில் பலியாகி இருந்தார். இன்னும் 2 பேரும் இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைஞ்சிருந்தாங்க. இதுக்கு பிறகு அந்த டட்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அந்த கடை திறப்பு விழாவுக்கு கிளப் வசந்தவை கூப்பிட்ட டட்டு மல்லி என்று சொல்லப்பட்ட துலான் சஞ்சுல கைது செய்யப்பட்டு அவருடைய விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அவற்றை நடத்தப்பட்ட விசாரணைகள் சம்பந்தமான காட்சிகளும் ஊடகங்களில் வெளியாகி இதுக்கு முதலையும் அதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அவர் சொன்னார், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த கடையை திறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தார், அவர் தான் லோக்குபேட்டி என்று சொல்லி அந்த வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிட்டார். மகேஷ் என்று சொல்லப்படுற என்னுடைய நண்பரை நான் தொடர்பு கொண்டேன். எனக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக டட்டு நிறுவனத்தை திறக்க வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு தேவைன்னு சொல்லி மகேஷ்ட கேட்டதும் மகேஷ் தான் அவருடைய தொடர்புகள் மூலமா லொக்குபேட்டி என்று சொல்லப்பட்ட நபரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். 2-3 சந்தர்ப்பங்களில் எனக்கு காசு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கடையை திறக்கிறதுக்காக கிளப் வசந்தவை ஒரு அதிதியா கூப்பிடணும் சொல்லியும் லொக்குபேட்டி எனக்கு ஒரு ஆலோசனையை சொல்லியிருந்தார். அவருடைய ஆலோசனைக்கு அமையதான் கிளப் வசந்தவை நான் கூப்பிட்டிருந்தேன் சொல்லி அந்த டட்டு மல்லி தன்னுடைய வாக்குமூலத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இதுக்கு பிறகு போலீஸ் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தினாலும் கூட லொக்குபேட்டி எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம போயிருந்தது. ஏற்கனவே இலங்கையினுடைய போலீஸோட வேண்டுகோளுக்கு அமைய சர்வதேச போலீஸால இன்டர்போலால ஒரு ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்ட நபர் தான் இந்த லொக்குபேட்டி என்று சொல்லப்படுறவர். அதுக்கு பிறகு சில மாதங்கள் கழிச்சதும் அவர் பெலரூஸ்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார், விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்திருந்தது. தொடர்ச்சியா அங்கு விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இலங்கையிலிருந்து போன ஒரு அதிகாரிகள் குழு சிஐடியை சேர்ந்தவர்கள் இப்ப
பெலரோஸ்ல இருந்து லொக்குபெட்டியை இலங்கைக்கு கூட்டி வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா அடுத்த கட்ட விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இலங்கைக்கு கூட்டி வந்து இன்றைக்கு கிளப் வசந்தவினுடைய படுகொலை சம்பந்தமா விசாரிக்கும் போது லொக்குபெட்டி ஒரு விஷயத்தை தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருக்கிறார். கிளப் வசந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுக்கும் போது 2 எதிரிகள் தனக்கு இருக்கிறதா குறிப்பிடுறார். மறைமுகமா குறிப்பிட்டாலும் லொக்குபெட்டி சொல்றார் அது மாக்காந்துரை மதுஷ், அடுத்தது கஞ்சிப்பான இம்ரான், இந்த 2 எதிரிகள் சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுக்காகவும் மாக்காந்துரை மதுஷ்ட இருந்து கிளப் வசந்த பெருந்தொகையான பணத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அந்த பணம் திருப்பி மாக்காந்துரை மதுஷிக்கு ஒப்படைக்கப்படவும் இல்லை. அவர் ஒரு காலகட்டத்தில் அதுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் அவருடைய குழுவை சேர்ந்தவர்களுக்கு ஒப்படைக்கப்படவும் இல்லை. இதுக்காக பழி வாங்கிறதுக்காக தான் நானும் கஞ்சிப்பான இம்ரானும் சேர்ந்து போட்ட திட்டம். அதுக்காக இந்த டட்டூ நிறுவனத்தினுடைய உரிமையாளர் டட்டூ மல்லியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தில் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு முதல் தடவையா இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் என்ற தகவலும் இப்போ ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. கஞ்சிப்பான இம்ரான் சம்பந்தப்பட்ட குழு இல்லாட்டி மாக்காந்துரை மதுஷ் என்ற பெயரெல்லாம் இலங்கையில் வந்து போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமா சினிமாவில் நாங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு பெயர்கள், ஒரு குழுவா அறியப்பட்ட நபர்கள். மாக்காந்துரை மதுஷ் துபாயிலிருந்து இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு போதைப் பொருளை காட்டுறதுக்காக சொல்லி கூட்டி போகப்பட்ட சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு குழுவால சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் சொல்லி அவருடைய ஃபைல் மூடப்பட்டிருந்தது. அவருடைய குழுவை சேர்ந்த இன்னும் ஒரு நபர் தான் லொக்குபெட்டி. இப்ப பெலரூஸ்ல கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு நபரும் அதே குழுவை சேர்ந்த ரொட்டும்பே அமில ரஷ்யாவில் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தார். இப்ப பரபரப்பா பேசப்பட்ட வெளிப்படையா தெரிஞ்ச சில நபர்களினுடைய பேர்கள்ல இதோட சம்பந்தப்பட்ட சில நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சில நபர்கள் வெளிநாடுகள்ல இலங்கையில கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இப்படி பகிரங்கமா அதிகம் பேசப்பட்ட உச்சரிக்கப்பட்ட ஒரு பேரா இருக்கிற கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்டதாகவும் கடந்த சில நாட்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படல. சில நேரங்களில் நாங்கள் இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி சிங்கம் படத்தில் கோட் படத்தில் பார்க்குற மாதிரி போலீஸ் போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து கைது செய்யும். ஆனால் அதில் பிரதானமான ஒரு நபர் இருக்கிறார்ன்றது கைது செய்த அதிகாரிகளுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி கஞ்சிப்பான இம்ரானும் எங்கேயாவது ஒரு நாட்டில் சிக்கி இருக்கிறாரா, இல்லாட்டி தலைமறைவாகி இன்னும் இதே மாதிரியான கடத்தல்கள் நடத்தப்படுதா, போதைப்பொருள் விநியோகிக்கப்படுதா, படுகொலை சம்பவங்கள் திட்டமிடப்படுதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. கஞ்சிப்பான இம்ரான் என்று சொல்லப்பட்ட ஒரு தனிநபருடைய பேர் உச்சரிக்கப்பட்டாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய வலையமைப்பு இதுக்கு பிறகாவது வெளிச்சத்துக்கு வரும் சொல்லி நம்ம நம்புவோம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.